மன்னிப்பும் நிறைந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உறவுகள் ஆகிய உங்கள் அனைவரையும் ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித தாமஸ் அக்வினாஸ் அன்பிய இறைமக்கள் அன்புடன் வரவேற்கிறோம். உவமைகளின் வாயிலாக பல உண்மைகளை வெளிப்படுத்தும் இன்றைய நற்செய்தி நம் வாழ்வில் நாம் சந்திக்கும் நல்லவர்கள் மீது கனிவாகவும் தீயவர்கள் மீது பொறுமையாகவும் இருக்க கற்றுத்தருகிறது. நம் சமூகத்தில் சமுதாயத்தில் உறவுகளில் சுயநல பகைவர்களை அடையாளம் கண்டு உடனடி தீர்ப்புகளால் வன்முறை உருவாக்காமல் இறைமகனின் கனிவும் பொறுமையும் கொண்ட நீதியின் பாதையில் பயணிப்போம். விதையாக இறைமகனும் வயலாக இவ்வுலகமும் நல்ல விதையாக கடவுளின் ஆட்சியில் பங்கு பெறும் மக்களாகிய நாமும் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். நமக்கு எதிராக கலைகளை விதைக்கும் அழகையின் சூழ்ச்சிகளை உலக முடிவில் அறுவடை செய்து தீயிட்டு எரிப்பார் வானதூதர் என்ற கருத்துக்களை மனதில் நிலைநிறுத்தி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போமாக. வருவோம்
கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட நன்றிகளையும் சிறப்பு வேண்டுதல்களையும் நம்முடைய சுபங்களை எல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்புக்கொடுப்போம். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய 12th year of birthday ஆண்டல் ஃப்ராங்க்லின், வித்ராஜ் ஜோஸ்பின், ஷோலின், டெனிஷா ராயர், இலீனியா ஆகியோருடைய நாளில் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கடவுள் தொடர்ந்து உள்ள ஆசீர்வதிக்கும். மற்றும் இந்த திருப்பலியானது இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியதாக வி ஆண்டனி, இ அல்ஃபோன்சா, ராஜா ராணி ஃபார் த மேரேஜ் ஆஃப் தியர் டாட்டர் வெய்லின் ஷான் டிசோசா, சாரா ரைச்சல், எஜ்ஜே தாமஸ் குடும்பத்தை, சந்தோஷ் மேரி, லியோ ஜார்ஜ், லிசிலா மேரி ஆகியோர் இத்திருப்பலி நன்றி திருப்பலியாகவும், மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக சமந்தா கம்ப்ளீட்டிங் த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஒரு பெரிய உலக சாதனைக்காக முயற்சி எடுக்கிறாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், ஷீலா அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், டயானா, சூசன் ஸ்டாலின் மனமாற்றத்துக்காகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து உச்சரிக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாற்றுக்கார் ஜான் பால், ஜோசப் அன்னமேரி, சந்தோஷ்குமார், டேசி பர்த்லின், பாப்பா என்கிற சிறிய புஷ்பம், சின்னப்பன், ஏ மேரி, வி கே ஆண்டனி, காத்தியானி ரோசி, ஈவா ஆண்டனி, லூது மேரி என்கிற கஸ்தூரி, ஆதி லக்ஷ்மி, லோகமால், ஃபர்கட்டன் சோல்ஸ் ஆஃப் த ப்ரீஸ், லோபோ ஆல்பர்ட் ராய், ஆக்னஸ் மேரி, ஜஸ்டின் ராய், அருணா பெர்னத் மேரி, ஃபாதர் ராபின்சன், ஃப்ரான்சிஸ் தனபால் மற்றும் லில்லி ஆத்தூர் ரே, வியாகுலம் மேரி, ஞான தீபம், குழந்தை சாமி பிள்ளை, மேரி குழந்தை சுவாமி, ஆண்டோனி சுவாமி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் கடவுளுடைய சன்னிதானத்தை நம்ம எல்லோரும் குழுமே ரொம்ப அழகான இது ஒரு நேரம், ஒரு அற்புதமான நம்முடைய ஒரு நாள் ஒவ்வொரு மணி நேரங்கள், அதில் வாரத்தில் எத்தனையோ மணி நேரங்கள், அந்த வாரத்தில் இல்லாத மணி நேரம் இந்த இடத்தில் என்னதான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது தான் விஸ்டம், ஞானம். இதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம்னா இட்ஸ் அ கோல்டன் ஆர் என்று நான் சொல்ல, ஒரு பொன்னான நேரம். எதை நோக்கி? கடவுளை நோக்கி. ஏன்? கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த, அது மட்டுமா? கடவுளிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க, அது மட்டுமா? கடவுளுடைய அருளை நாம் கேட்க. therefore this time is a golden hour. எதுக்கு? ஒரு நாள் இல்லை, வாரம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம்தான் இயேசுவோடு நாம் இருப்பதும், இயேசு பேசுவதை கேட்பதும், இயேசுவிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்பதும். நிச்சயமாக இது பொன்னான நேரம் என்று நீங்கள் உணர்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக இந்த பொன்னான தன்மை நீங்கள் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு புரிந்து கொள்ள முயற்சி எடுங்கள், தெரிந்து கொள்ள முயற்சி எடுங்கள். கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம். ஏன் இன்றைக்கு பங்கு ஃபாதர் பொன்னான நேரம் என்று சொன்னார்? நிச்சயமாக என் வாழ்வில் பொன்னான நேரமாக மாற ஆண்டவர் அருள் ஆசிற்காக நான் வந்திருக்கிறேன். கடவுளுக்கு நான் நன்றி செலுத்தி, அதே நேரத்தில் நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், தெரியாமல் தெரிந்தோ செய்த குற்ற குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நான் கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆண்டவர் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமது அடியார்களாக எங்களிலும் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை எதிர்நோக்க அன்பாக எவற்றை நாங்கள் பற்றி எறிந்து உமது கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடன் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறை மக்களாகிய நாம் தீமையிலிருந்து விடுபடவும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கவும் அவரது நீதியின் பாதை எப்போதும் நிலைத்து இருக்கவும் அதில் பயணம் செய்வோர் மகிழ்ச்சியான வாழ்வு பெறவும் கனிவோடு கண்டித்து திருத்துகின்றார். நம் ஆண்டவர் நாமும் அவரது ஆற்றலையும் வலிமையையும் உணர்ந்த மக்களாக வாழ்ந்திட சாலமோனின் ஞான நூலிலிருந்து முதல் வாசகத்தை பக்தியுடன் செவிமடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13 மற்றும் 16 19 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கின்றீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்கிற்றிருப்போரை அடக்குகின்றீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகின்றீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். மக்களை நம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே, நீ நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு
மாற்றி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும், உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும், உம் அடியானின் மகனை காப்பாற்றும். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம் முன்னுரை. உடல் பலவீனங்களிலும் உள்ளத்து பலவீனங்களிலும் நமக்கு வலுவூட்டி திடப்படுத்துகிறார். தூய ஆவியானவரே, நமக்கு துணையானதை இறைவனிடம் பரிந்து பேசி பெற்றுத் தருபவரும் தூய ஆவியானவரே. நமது துணையாளரும் நம்மோடு பயணிப்பவரும் தூய ஆவியானவரே. அவரை உறுதியாக பற்றிக்கொள்வோம், வாழ்வில் நலமானதை பற்றிக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடன் இரண்டாம் வாசகத்துக்கு செவிமடுப்போம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 26 27 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
இயல் 13 இறைவாக்கியங்கள் 24 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கு என கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளை விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரிதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமைகள் எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவோர்களுக்கு அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நிமிடம் கூட அழகாக வேகமாக சென்று கொண்டே இருக்கு. இதில் நாம் எப்படி உள்ளுக்குள்ளாக பயணிக்கிறோம், அர்த்தமுள்ள பலனுள்ள வாழ்வு என்பது அவரவர் வாழ்கின்ற வாழ்க்கையை பொறுத்தும் அவரவர் எடுத்துக்கொள்கின்ற மனநிலையை பொறுத்தும் நாம் புரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்தை பொறுத்தும். ஆகவே
நிச்சயமாக ஒன்று மட்டும் உண்மை, கடவுளை நம்பி நாம் வாழ்கின்றவர் அதனுடைய தன்மையை நாம் நிச்சயமாக பெறுவோம். ஆகவே அதனால தான் ஆர்வத்தோடும் ஆசையோடும் வாஞ்சையோடும் நம்பிக்கையோடும் ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் பெருமூச்சோடு ஆண்டவரை தேடி வருவது, ஆக குடும்பங்களாக வருவது, பல்வேறு சூழல்களில் நாம் இருந்தாலும் வாழ்ந்தாலும் புரண்டாலும் ஓடினாலும் பேசினாலும் பழகினாலும் உறவாடினாலும் நாம் எல்லோரும் மீண்டுமாக இந்த இடத்திற்கு வருகை தந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நன்றியை சொல்லிவிட்டு கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்த்து கொள்வார், நிச்சயமாக அதற்குரிய சன்மானத்தை படியளப்பார் என்று சொல்லிவிட்டு செல்லக்கூடிய அழகான வாழ்க்கை, அதை அழகாக வாழ்வது தான் நம்முடைய மிகப்பெரிய சவால். அதனால தான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தை என்ன வார்த்தை? வாரம். நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக சொல்கிறீங்கன்றதை விட நேற்று நான் என்ன பண்ணேன், நேற்று இங்கே போயிருந்தேன், செய்யூர் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? செய்யூரில் தான் இருக்குது, சரியா? செய்யூர் நம்ம மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் என்னோடய வகுப்பு தோழர், என் கிளாஸ்மேட்டுடைய அம்மா இறந்த 40 நாளுக்கு நான் போயிருந்தேன். போய் அப்படியே காரை விட்டு இறங்கினோடனே வாரம் 6ஆம் வாரம் அப்படின்னு அங்கே ஒருத்தர் என்ன, வாங்க ஃபாதர், வெல்கம் ஃபாதர்னு மனசுக்கு ஒரே சந்தோஷம். அவர் கேட்டார், ஃபாதர் உங்களோட மறைவுரை நான் பார்ப்பேன், வாரம் 6ஆம், அதாவது அவருக்குள்ளாக இருந்த ஒரு உற்சாகத்தோடு அவர் பேசிய விதங்கள், அதுக்காக சொல்ல வர. ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம எப்பொழுதும் இந்த வார்த்தையில் வாரம் இது ஒரு பெரிய ஸ்லோகனாக நினைக்காம இதுக்குள்ளாக ஒரு உற்சாகம் இருக்குது. அதனால தான் கடவுளுடைய சன்னிதானத்திற்கு வருகின்ற பொழுது எவ்வளவு சோர்வுகள் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்ற தாரகத்தை, மந்திரத்தை, தந்திரத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்குறார். அதனால தான் மகிழ்ச்சியோட மனநிறைவோடு நீங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் திருமண வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் வரை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். அதற்கான சில அழகான விஷயங்களை இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் கடவுளை என்பதை பொறுத்து தான் நாம் எப்படி வாழ்கிறோம். மீண்டுமாக எப்படி நாம் கடவுளை புரிந்து கொள்கிறோமோ அப்படி தான் நாம் வாழ்வோம். கடவுளை நாம் தவறாக புரிந்து கொண்டால் தவறான வாழ்க்கை முறை. ஆகல ஆண்டவர் இயேசு யார், கடவுள் யார், இது ஒரு அழகான ஒரு தெளிவு, ஒரு புரிதல், ஒரு பார்வை நமக்கு அவசியம். நாமெல்லாம் என்னதான் நாம் பல ஆண்டுகளாக கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் வாரந்தோறும் கோவில்கள் அல்லது பாத யாத்திரைகள் சென்றாலும் இறைவனை நாம் உணர்வதும் புரிந்து கொள்வதும் அனுபவிப்பது என்பது ஒரு தேடல் தான். இட்ஸ் அ சர்ச். இது ஒரு மிகப்பெரிய தேடல். ஆக நான் மீண்டுமாக சொல்லுறேன், கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோமோ, how I understand the God, the Jesus, that is my lifestyle. நான் எப்படி இயேசுவை நான் உணர்ந்து கொள்கிறேன், புரிந்து, அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை முறையும். எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? இந்த ஒரு கேள்வி நான் கேட்டேன், கடவுள் யார், இயேசு யார் என்று உங்களை யாராவது, இல்லை நானே கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? இயேசு யாராக இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் அதான் உங்கள் வாழ்க்கையாக மாறும். சில விஷயங்களை நாம் சிந்திப்போம். தூயாவியான உங்களுக்கு உணர்த்த நான் செபிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அது ஒரு விவசாயிகள், 2 விவசாயிகள், 2 பேருடைய நிலம் பக்கத்தில் இருக்குது. ஒருத்தருடைய ஒரு விவசாயி கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர், இன்னொருவர் கடவுள் மேல் நம்பிக்கையற்றவர். கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர் நம்பிக்கையற்றவரை பார்த்து, ஏன்பா இப்படி இருக்கிற, கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் மேல் நம்பிக்கையுடைய வாழ்வு தான் நமக்கு நல்ல வாழ்வு, ஒழுங்காக இரு, தாறுமாறாக வாழாத, எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்பார் அல்ல. யார்? நம்பிக்கையற்றவர். பிறகு அவர்கள் தங்களுடைய வேலைகளில் பயிர்களெல்லாம் நாற்று நட்டு பயிர்களெல்லாம் வளர செய்து நன்றாக பயிர்கள் வளர்ந்து அறுவடைக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். அறுவடைக்கான காலமும் வந்தது. நம்பிக்கை உடையோர் அவருடைய அறுவடை பயிர் சற்று போதுமான அளவுக்கு இல்லை. நம்பிக்கை அற்றவர், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவருடைய பயிரானது அமோக விளைச்சல் கொடுத்தது. அப்போது அந்த நம்பிக்கையற்றவர் நம்பிக்கையுடையவரை பார்த்து, நான் சொன்னேன்ல, என்னப்பா நீ தான் கடவுள் மேல் நம்பிக்கைன்னு சொன்னேன், உன் நிலத்தை அவ்வளோ விளையிலன்னு. அப்போ அந்த நம்பிக்கை உடைய சொல்கிறாங்க, பாருங்கள், கடவுள் என்பவர் மனிதர் படி அளப்பது போல் அளப்பது கிடையாது. கடவுள் காலம் தாழ்த்துவார், ஆனால் எல்லோருக்கும் படி அளப்பார். கடவுள் எனக்கு காலம் தாழ்த்தி கொடுக்கலாம், ஆனால் என் கடவுள் நிச்சயம் எனக்கு படி அளப்பார், சன்மானத்தை வழங்குவார், உழைப்புக்கேற்ற படியை அவர் கொடுப்பார். சிந்திக்கக்கூடியது. ஸோ தட்ஸ் a beautiful understanding of God, இல்லையா? கடவுள் என்பவர் நமக்கு படி அளப்பார். அதனால தான் உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், நீங்கள் வெறுங்கையாய் வீட்டிலிருந்து வந்தாலும், வெறுங்கை என்பது என்ன? நீங்கள் எவ்வளோ விதமான சூழ்நிலைகள் வரலாம். சில பேர் சற்று மார்க்கமாக, சில பேர் சற்று மூர்க்கமாக, சற்று
குறைகளோட, சற்று பலவீனங்களோட, சற்று குழப்பங்களோட, சற்று கேள்விகளோட, சற்று மனசில் நிறைவில்லாமல், சற்று கவலையோட, ஆக வெறுங்கையாக நான் வீட்டிலிருந்து வந்தால் ஒன்றுமே இல்லை, சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேது, இன்னும் வீடு கட்ட மனசு அவ்வளோ வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, காயமாக, மனைவி புரிஞ்சிக்க மாட்டா, கணவர் புரிஞ்சிக்க மாட்டார், பிள்ளைங்க என்ன இப்படி இருக்கிறாங்க, நான் நல்லா தானே உழைக்கிறேன், பெற்றவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கிறான், இன்னும் ஏன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பல விஷயங்கள் மனசுக்குள்ளே போய் குடும்ப வாழ்க்கைக்கு வச்ச பிக் சேலஞ்ச். அதுவும் இந்த நாளுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு மிகப்பெரிய சவால். ஆக வெறுங்கையாய் நாம் வந்தாலும் கடவுள் வெறுங்கையாய் அனுப்ப மாட்டேன்ன்ற புரிதல் இருக்கு இல்லையா, தட் இஸ் பியூட்டி. அதுதான் மிகப்பெரிய சாதுரியம், இல்லை சாமர்த்தியம், இல்லை புத்திசாலித்தனம், இல்லை அது ஒரு ஞானம். கடவுள் யார், நான் யாரை, நான் எப்படிப்பட்ட இறைவனை, இயேசுவை சும்மா அப்படி கண்மூடித்தனமாக, நாட் எஸ் எ பிளைண்டாக நம்ம வருவதல்ல, கண்மூடித்தனமாக நான் பெற்ற, இல்லை நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போகிறாங்க அப்படி அல்ல, நான் யாரை இங்கே தேடி வருகிறேன், அந்த தேடுதல் தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை இன்றைக்கி ஃபாதர் என்ன சொல்ல, ஃபாதர் நான் என்ன, என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது, நான் பேசினா உளர தான் முடியும். ஆனால் கடவுள் என்ன சொல்ல போகிறார், என் குருவானவர் வழியாக கடவுள் என்ன சொல்ல போகிறார், அந்த மனநிலை தான் ஆண்டவர் இயேசுவை நீங்கள் பெற முடியும். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் யார்? சில பேர் நம்ம நினைக்கலாம் கடவுளை ஒரு நீதிபதி, இஸ் எ ஜட்ஜ், அவர் நல்லது கெட்டதை அவர் தீர்ப்பிடுவார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எளிதாக ஒருத்தரை மன்னிக்க முடியாது, எளிதாக ஒருத்தரை ஏற்றுக்க முடியாது. ஸோ நான் கடவுளை எப்படி ஒரு ஜட்ஜாக நம்ம பார்க்கக்கூடாது, கடவுள் இரக்கம் உள்ளவர் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒருத்தரை ஏற்றுக்க முடியும், ஒருத்தரை மன்னிக்க முடியும், ஒருத்தரோட நம்ம வாழ முடியும். புரியா நான் பேசுறது? ஒன்று இல்லை, நான் கடவுளை வந்து ஒரு கிங், இஸ் எ கிங் ஆஃப் த கிங், அரசர்களெல்லாம் அரசர் அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் சட்டத்திட்டங்களை எல்லாம் பார்ப்பார், இம்மி பிசகாமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அப்போ நானும் சட்டத்திட்டங்கள் தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம போயிடுவோம். அப்படி அல்ல, கடவுளை நான் ஒரு நண்பராக, ஆண்டவர் இயேசுவை என் அப்பாவாக நான் பார்த்தேன் என்றால் அந்த உறவு, ஆக நல்ல ஒரு மனிதநேயத்தோட உறவுகளோட குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு. How I understand Jesus is my friend, Jesus is my father அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டால் உறவுகள் வலுப்பெறும். இல்லை கடவுள் பழி வாங்குவார், தண்டிப்பார், ஐயோ தவறு செய்ய தண்டிப்பார் அப்படின்னு மனசுக்கு வந்துச்சு வச்சுங்களேன், நம்ம வழிபாட்டில் இதை செய்யணும், இந்த பூசை செய்யணும், இல்லை கடவுள் என்னை தண்டிப்பார், நான் நட யாத்திரை போகணும், பாத யாத்திரை போகணும், இத்தனை நாள் நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம போய்டும். இல்லை, அதுக்கு மாறா கடவுள் மன்னிப்பார், பழி வாங்க மாட்டேன், மன்னிப்பார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாமும் மற்றவங்கள மன்னிக்கின்ற மன நிறைவு நம்ம இருப்போம். இப்படிதான் பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவர்கள் எப்படி புரிந்தவர்கள், கடவுளை பழி வாங்குவார், கடவுளை நீதிபதியாக, இம்மி பிசுகாமல் சம்பிரதாயங்கள் சடங்குகளை கடைபிடிப்பவர் தான், விரும்புவர் தான், பலிகளை விரும்புவர் தான். ஆண்டவர் சொல் அப்படி அல்லப்பா, இயேசுனுடைய அதுதான் இன்னைக்கு ஓமைகள். இன்னைக்கு பாருங்க ரொம்ப அழகான ஓமைகள், த பேரபிள் ஆங்கிலத்தில் ஆண்டவர் இயேசு ரொம்ப அழகாக பேசுவார் இல்லையா, அற்புதமான ஆசிரியர், த பெஸ்ட் டீச்சர் இன் த வேர்ல்ட் அப்படி என்பதை ஒரு ஷார்ட் ஸ்டோரி டெல்லர், உலகத்தின் தலைச்சிறந்த ஆசிரியர், உலகத்தின் தலைச்சிறந்த ஆசிரியர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் அவர் சொல்கிறார், த வேர்ல்ட் த பெஸ்ட் ஸ்டோரி டெல்லர் இஸ் none other than the Jesus என்கிறார். உண்மைதான், இயேசுடைய கதைகள் அவ்வளோ அழகாக இருக்கும். இயேசு ஓமைகள், அதாவது வாழ்க்கையில் நாம் பயன்படுத்துகின்ற சந்திக்கின்ற பொருட்களை வைத்து அழகாக இந்த ஓமைகளை சொல்வார். இன்னைக்கு பாருங்க 3 ஓமைகள், கலைகள் பற்றிய ஓமை, புளிப்பு மாவு பற்றிய ஓமை, கடுகு விதை ஓமை, த பேரபிள். அப்போ ஆண்டவர் இயேசு ஒரு மாரல் ஸ்டோரி அல்லது ஒரு நல்லொழுக்க சிந்தனையை சொல்வதற்காக அவருடைய ஓமைகள் பயன்படுத்தவில்லை. ஆனால் இந்த ஓமைகளுக்குள்ளாக கடவுள் யார், கடவுளை இயல்பினம், what sort of the nature of God, what sort of Yahweh God, கடவுள் யார், தந்தையாம் கடவுள் யார், படைப்பின் பரம்பொருளான படைத்தவன் யார், ரொம்ப அழகாக தன்னுடைய ஓமைகளில் சொல்லுகிறார். அந்த ஓமைகளை பற்றி தான் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லப்படுவதாக. அன்புக்குள்ள மீண்டும் நாம் கேள்விக்கு வருவோம், கடவுளை நாம் யார், எப்படி நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை முறை, குடும்ப முறை, தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும். 2 விஷயங்கள் இன்றைய நாளுடைய இறைவாக்கில் கடவுள் யார் என்பதை ரொம்ப அழகாக சொல்லுகிறோம். ஒன்று, கடவுள் யார். இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலாம், கடவுள் ஒரு நண்பர், கடவுள் தந்தை, இல்லை சில விஷயங்கள் காட் ஆஃப் த கம்ஃபர்ட், ஆறுதலின் தெய்வம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன், எப்படிப்பட்ட இறைவனை நாம் பெற்றிருக்கிறோம், எப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் அனுபவிக்கலாம், வாட் சார்ட் ஆஃப் ஜீசஸ்,
இயேசு நற்கருணையில் எப்படி இருக்கிறார், நாம் பெறுகின்ற திருவிருந்தில் எப்படி இருக்கிறார், நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். காட் இஸ் a God of awaiting. awaiting தமிழில் என்ன? காத்திருக்கும் கடவுள். நான் வார்த்தை பார்த்தீங்கன்னா தமிழில் கடவுள் என்பவர் நம்மை படைத்த ஆண்டவர், குடும்பத்தை கொடுத்தாண்டவர், குடும்பத்தை இணைத்தாண்டவர், குருத்துவத்தை கொடுத்தாண்டவர். எப்படிப்பட்ட இறைவன்? காத்திருக்கும் கடவுள். awaiting God, நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இதை பற்றி பாருங்க. இன்னைக்கு உலகம் என்ன? காத்திருப்புக்கே இல்லை, வேகமாக இயங்குகிறது, வேகமாக உலகம் சென்று கொடுக்கிறது. ஒரு அழகான ஒரு அறிவியலை சொல்கிறார், டஃப்லர் என்கிற அறிவியலை சொல்கிறார். உலகத்தில் 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மட்டும் அறிவியல் வளர்ச்சி பல நூற்றாண்டுகளை விட 700 மடங்கு அதிகம் என்கிறார். 20ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் ஏற்பட்ட வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இந்த சயின்ஸ் டெவலப்மெண்ட் என்பது கடந்த நூற்றாண்டுகளை விட 700-fold 700 மடங்கு அதிகம் என்றால், கடந்த சில பல ஆண்டுகளாக நாம் பெற்ற அறிவியல் வளர்ச்சி அசுரமாக இருக்கிறது. இந்த அசுர வளர்ச்சியில் வேகமாக உலகம் செல்கிறது. ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்ட். அதனால தான் இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபுட், இன்ஸ்டன்ட் மெயில், இன்ஸ்டன்ட் ChatGPT, இன்ஸ்டன்ட் ஜெமினி, இன்ஸ்டன்ட் மெசேஜ், இன்ஸ்டன்ட் மெயில், இன்ஸ்டன்ட் வாட்ஸ்அப், இன்ஸ்டன்ட் இன்ஸ்டாகிராம், புரியுதா, இன்ஸ்டன்ட் ட்விட்டர், வேகமாக எல்லாம் மாறுகிறது. வேகம் 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 வேகம். ஆக இன்னொன்று பண்ண உடனடி கலாச்சாரம், த இன்ஸ்டன்ட் கல்ச்சர் வேகமாக வளர்கிறது. தவறான வாழ்க்கை முறை வேகமாக வளர்கிறது. LGBTQ இல்லையா, லெஸ்பியனிசம், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர், LGBTQ தவறான வாழ்க்கை முறைகள், ஜெண்டர் மிகப்பெரிய வேகமாக இல்லையா, ஓரின சேர்க்கை வேகமாக, கருக்கலைத்தல் வேகமாக, தவறான வாழ்க்கை முறைகள் இன்றைய என்னுடைய சயின்ஸ் ஃபிக்ஷன், சயின்ஸ் டெவலப்மெண்ட்டில் வேகமாக. ஆக அன்புக்குரியவங்க என்னன்னா, இயந்திரங்கள், த மெஷின், இந்த ஏஐ அல்லது எந்த ஃபோன் எதுவாக இருந்தாலும் மனிதர்களை கட்டுப்படுத்துகின்ற வகையில் மனிதர்கள் தான் இயந்திரங்களை கட்டுப்படுத்த. மெஷின் இஸ் கண்ட்ரோலிங் த மேன் டுடே. தட் இஸ் அ சேட் பார்ட், தட் இஸ் அ சேலஞ்ச். அது மட்டுமல்ல, நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய அறிவியல் மனிதன் கண்டுபிடித்தான். மனிதன் அறிவியலில் இன்னைக்கு அடிமையாக இருக்கிற மிகப்பெரிய விஷயம். ஆகவே இன்னைக்கு மிகப்பெரிய பாருங்கள், இதனால என்ன நடக்குதுன்னா, 2 வகையான பேர் ஆபத்துக்கள். There are 2 dangers because of the வேகமான உலகம், வேகமாக நம்முடைய வாழ்க்கை முறை, பரபரப்பான வாழ்க்கை முறை, எல்லாவற்றையும் ஒரு பரபரப்பு, மிகப்பெரிய இன்ஸ்டன்ட் வேர்ல்ட். 2 பேராபத்துக்களை இன்றைய சமூகம் சந்திக்காத நானும் நீங்களும் இருக்கின்றோம். ஒரு பேராபத்து என்ன தெரியுங்களா? நம்பர் 1, வேகமாக செல்லக்கூடிய வார நாட்கள், வேகமாக செல்லக்கூடிய அசுர வளர்ச்சி, வேகமான இந்த தகவல் மாற்றங்கள், வேகமான இந்த அசுர வளர்ச்சியில், அறிவியல் வளர்ச்சியில் முதல் பேராபத்து, நாம் எங்கே செல்கிறோம், எதை செய்கிறோம், விவேகத்தோடு செய்கிறோமா என்பது பற்றி தெளிவில்லை. ஒருத்தர் குதிரை மேலே போகிறார், போயிட்டே இருக்கிறார். ஒருத்தர் கேட்குறார், எங்கேயா போகிறேன்னு. நான் போயினாகிறேன், குதிரை தான் என்ன கூட்டின்னு போயிட்டுக்குது. அப்போது குதிரை தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய இந்த அறிவியல் உலகம் தான் நம்ம கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கு. அப்போது வேகமான கலாச்சாரத்தில், வேகமான உலகத்தில் பேராபத்துக்கள் நிறைய இருக்கிறது. இதனால் என்ன நடக்கு, அடுத்து என்ன பாருங்கள், இதுதான் அடுத்த பாயிண்ட். இது என்னன்னா, உறவுகளில் சிக்கல் ஏற்படுகிறது, குடும்பங்களில் உறவுகள் சிதைகிறது. குடும்பம்னா என்ன சொல்லுங்க பாப்பா, நீங்களாம் குடும்பத்தில் இருக்கீங்க. வாட் இஸ் ஃபேமிலி? உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், குடும்பம் என்பது உறவு, அவ்வளவுதான். தட் இஸ் அ டெஃபினிஷன், a unit of relationship. குடும்பம் என்பது உறவு. இன்னைக்கு உறவுகளில் சிக்கல். இப்போ எப்படின்னா, நான் எதிர்பார்க்கிறது போல ஒருத்தர் இருந்தார்னா நான் அவரை ஏற்றுப்பேன். என் எதிர்பார்ப்புக்கு மீறி ஒருத்தர் இருந்தார்னா அவரை ஏற்றுக்க முடியாது. கணவன் தான் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மனைவி இருந்தால் தான் என் மனைவியை நான் ஏற்றுக்க முடியும். இல்லைனா ஐ கோ ஃபார் த டிவோர்ஸ் ஆர் ஐ கோ ஃபார் த டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல். இதில் ரொம்ப கொடுமை இந்த மாமியார் மருமகளுடைய வாழ்க்கை. மருமகள் இன்னொரு வீட்டில் வாழ்ந்திருப்பாள். அவள் புதுசு வீட்டுக்கு வரும்போது மாமியார் தான் எதிர்பார்ப்பது போல் மருமகள் இருந்தால் தான் மருமகளுக்கு மாமியாருக்கும் நல்ல உறவு. அதே போல தான் மாமியார் என்ன நினைப்பாங்க, மருமகளுடைய நினைவுகள் என்ன. அதாவது மாமியார் இதுவரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்வாங்க. புதுசாக கணவன் வந்த பிறகு தான் எதிர்பார்ப்பது போல கணவன் நினைக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்பது மாமியார் மருமகளுடைய சண்டை. ஏற்கனவே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். ஒரு நகைச்சுவையாக ஒரு மருமக ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் இல்லை மாமியார் ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நான் ஒரு
எங்கள் மருமக ஒரு கிளி வளர்க்குறா ஃபாதர் சொல்லியிருக்கா இல்லையா? மருமக ஒரு கிளி வளர்க்குறா ஃபாதர். அந்த கிளி ஃபாதர் நான் அப்படி போகும்போதும் வரும்போதும் மாமியார் நீ செத்துப்போ நீ செத்துப்போன்னு சொல்லுது. எது? மருமக வளர்க்குற கிளி. எப்படி இருக்கும் ஃபாதர்? பாருக்கு என்னடா இப்படி எல்லாமே கிளி பேசணும். இருந்தாலும் கவலைப்படாதம்மா கவலைப்படாத, நான் ஒரு கிளி வளர்க்குறேன், அதை எடுத்துன்னு போய்ட்டு மருமக வளர்க்குற கிளியோட விட்டு 2 பேர் ஃப்ரெண்டாக ரொம்ப நல்லா இருப்பீங்க ஃபாதர் அப்படின்னு ஃபாதர் வளர்க்குற கிளி எடுத்துன்னு போயிட்டு இந்த அம்மா மாமியார் மருமக வளர்க்குற கிளியோட விட்டாங்க. விட்ட 1 மணி நேரம் விடலை. ஃபாதருடைய கிளியை பிடிச்சிக்கிட்டு வந்து, ஃபாதர் இந்தாங்க ஃபாதர், நீங்களும் வேணாம், உன் சகவாசமும் வேணாம், உன் கிளியும் வேணாம். என்னம்மா என்னாச்சு ஃபாதர்? ஃபாதர் என் மருமக வளர்க்குற கிளி நீ செத்துப்போ நீ செத்துப்போ நீ செத்துப்போன்னு தான் சொல்லுது. நீங்கள் வளர்க்குற கிளி என்ன தெரியுமா சொல்லுச்சு? ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டவர்களும் சொல்லுதுன்னு. எப்படி இருக்கும்? அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாமியார் மருமகளுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகையில் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுபோல் இருந்தால் தான் ஒரு, அப்படி அல்ல, எல்லாமே நம்ம எதிர்பார்ப்புக்கு ஏற்ற போல. நீங்கள் பாருங்கள், கடவுள் என்பவர் காத்திருக்கும் கடவுள், பொறுமையின் கடவுள். God is a God of patience. கடவுள் நமக்காக காத்துக்க பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் பாருங்க ரொம்ப அழகாக கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர். நெகமையா எழுதிய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வார்த்தை, திருப்பாடல் 103:5. கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர். அதுபோல கடவுள் பொறுமை முன்னிட்டு நம்மை தள்ளிவிடாதவர். எரேமியா எழுதிய புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15வது வார்த்தை, கடவுள் இரக்கத்தோடு நம்மை பொறுமையாக கையாளுகிறார். சாலமோன் ஞான புத்தகம் 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1. அதே போல நீதியை பொறுமையோடு வழங்குகிறார். ரோமையருக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வார்த்தை. இன்னும் ரொம்ப அழகாக கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வார்த்தை என்ன தெரியுங்களா? பொறுமையாக இருப்பதற்கு கடவுள் வலிமையை வழங்குகிறார். என்ன அழகு பாருங்க. ஆக கடவுள் காத்துக்கொண்டு பொறுமையாக இருக்கிறார். அதுபோல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவசரம் இல்லாம அல்லது பதற்றம் இல்லாம வேகமான கலாச்சார உலகத்தில் பொறுமையாக நாம் கையாளுவது. ஆக பொறுமைக்கான வலிமையை கடவுள் வழங்குகிறார். கொலேசியர் புத்தகத்தில் ஏன் கடவுள் பொறுமையாக இருக்கிறார்? அடுத்த கேள்வி, கடவுள் ஏன் பொறுமையாக இருக்கிறார்னா அழகான சூட்சமம் இருக்கிறார். எங்க இருக்குன்னா எசேக்கியேல் எழுதிய புத்தகம் 33ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 15. ரொம்ப அழகான வார்த்தை. என்ன தெரியுங்களா? அதாவது கடவுள் பொறுமையாக இருப்பதற்கு காரணம் நாம் எல்லோரும் மாற வேண்டும் என்பதற்காக, தீயோர் சாக வேண்டும் என்பது அல்ல, தீயோர் மாற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு கூட கடவுள் நம் வாழ்க்கையில் பொறுமையாக காத்து கொண்டுங்க. நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குற்றம் குறைகளிலிருந்து மாறுவதற்காக கடவுள் காத்து கொண்டு இருக்க. ஏன் இதற்காக என்பதை இன்னும் அழகாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. கடவுள் பொறுமையாக இருப்பது நம்மை மீட்பதற்காக. ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் பொறுமையாக காத்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு விஷயம் நீங்க கேட்கலாம், பொறுமை என்பது கையாளாகத்தனம் இல்லை. இட் இஸ் நாட் எ இன்எபிலிட்டி, rather it's a ability. அதனால முதல் வாசகம் சொல்லுகிறது, கடவுளுடைய கையாளாகத்தனத்தினால் பொறுமையாக இல்லை, கடவுளுடைய ஆற்றலின் வெளிப்பாடு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? who is the strongest person? those who are being the patient தான். பொறுமையாக இருப்பவர் தான் ஆற்றலின் சக்தி. அதான் முதல் வாசகம். ஆற்றலோடு இருப்பவர்கள் தான் பொறுமையாக. நாம் அவசரப்படுகிறோம், அவசர புத்தி என்றால் நமக்கு ஆற்றல் இல்லை என்ற அர்த்தம். கடவுள் பாருங்க, ஆற்றலோடு வலிமையோடு நாம் எல்லோருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் பெறுவதற்காக பொறுமையோடு இந்த வழிப்பிடத்தில் காத்துக்கொண்டு அருளாசிரியப்புற. கடைசியாக இந்த நாளுடைய நற்செய்தி ரொம்ப அழகாக கலைகள் பற்றிய அந்த ஒரு உவமை கவனிங்க. கடவுள் யார் என்று சொன்னேன். ஒன்று பொறுமையின் கடவுள், காத்திருப்பின் கடவுள். 2வது, கடவுள் என்பவர் நம்முடைய குறைகளை பார்ப்பவர் கிடையாது. அப்படி கவனம் என்பது குறைகள் அல்ல. களைகளும் வளர்கிறது, பயிர்களும் வளர்கிறது. பணியாளர்கள் களைகளை வெட்டி விடலாமா? அப்போ பயிர்கள் நாசமாகும். கடவுள் சொல்கிறார், பொறுமையாக இரு, பயிர்கள் வளரட்டும், களைகளும் வளரட்டும். ஆனால் நம்முடைய எண்ணமும் கவனமும் பயிர்களை பாதுகாக்க வேண்டும். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்முடைய குறைகளை பார்ப்பவர் கிடையாது. அவருடைய கவனம் என்பது நம்முடைய நிறைகளை பார்ப்பதுதான். நம்முடைய வாழ்க்கையில் தான் குறைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் குறையை பார்ப்பது, கணவன் மனைவியுடைய குறையை பார்ப்பது, கணவன் மனைவியுடைய குறையை பார்ப்பது. சமூகத்தில் எங்கெல்லாம் நாம் குறைகளை பார்க்கின்றோமோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, குறைவுள்ள மனிதர்களாக தான் நாம் வாழ்வோம். கடவுளுடைய எண்ணமும் கவனம் என்ன? அவர் குறைகளை பார்ப்பது கிடையாது, நிறைவை பார்க்க. நாம் கூட குறைகள் மத்தியில்
நிறைவை பார்க்கக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழ்வோம். காத்திருக்கும் கடவுள் நமக்காக காத்து பொறுமையின் கடவுள் பொறுமையாக காத்து கொடுக்க நாம் அவருக்கேற்ற அழகான அற்புதமான குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு அமையட்டும். நல்ல ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் மிக்க வாழ்வாக உங்களுடைய வாழ்க்கையில் குறைகளை பார்த்து 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 புலம்பிதல்லாமல் நிறைகளை பார்க்கக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துவிட்டு கடவுள் நிறைவாய் அவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் கடவுள் நமக்கு காத்திருக்கும் கடவுளாக, பொறுமையின் கடவுளாக, நீடிய பொறுமையும் கனிவும் உள்ள கடவுளாக, நாமும் பொறுமையாக வாழ்வதற்கான வலிமையை தரக்கூடிய கடவுளாக அற்புதமான ஆண்டவர் இயேசு ஆக இயேசுவின் அனுபவம் நமது அனுபவமாக மாறட்டும். இயேசுவின் கவனம் என்பது நம்முடைய குறைகள் அல்ல, நிறைகள் தான். குறைகளெல்லாம் பார்க்காமல் நம்முடைய குறைகளெல்லாம் நிறைவாக மாற்றக்கூடிய அந்த இறைவனிடத்தில் சில பல பொது தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லவரும் மன்னிப்பருமான என் இறைவா, தாயாம் திரு அவையின் இறை மக்களை உமது பாதையில் வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரையும் உம்மை போல் எங்கள் குற்றங்கள், குறைகள், தவறுகள் யாவையும் மன்னித்து நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றான எம் இறைவா, எமது நாட்டின் தலைவர்கள் நாட்டு மக்களை நீதியோடும் அக்கறையோடும் பாதுகாத்து மக்களின் உரிமைகள் அனைத்தும் தகுந்த நேரத்தில் நிறைவாக கிடைக்கச் செய்து அவர்களின் எதிர்பார்ப்புகளான வேலைவாய்ப்பு, மருத்துவம், நாட்டின் முன்னேற்றம் நிலைத்து நிற்கவும், கலவரம், வன்முறை போன்ற சூழல்கள் இல்லாத அமைதியான வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற எம் இறைவா, எமது உயர் மறை மாவட்டத்தில் இறை குழுமத்தில் பெருகிடவும், ஆயலில்லா ஆடுகளைப் போல வாழும் இறை மக்களை துணிவுடனும் நம்பிக்கையுடனும் வழிநடத்தி செல்ல தேவையான அருட்பணியாளர்களை பெருகி மக்களை உமது பாதையிலும் உமது துணையிலும் பாதுகாக்கும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான எம் இறைவா, சுயநலத்திற்காக கைவிடப்பட குழந்தைகள், பெற்றோர்கள், முதியோர்கள், உடல் நலம் குன்றியவர், மனநலம் பாதிக்கப்பட்டோர் அனைவருக்கும் நீரே தாயும் தந்தையுமாக இருந்து பாதுகாக்கவும்
அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் என அனைத்து உதவிகளையும் அரசும் சமூக நல அமைப்புகளும் செய்து தந்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஜெபிப்போம். கடவுள் பொறுமையின் கடவுளாக, நமக்காக காத்திருக்கும் கடவுளாக, நம்முடைய மாற்றத்திற்காக, தவறான வாழ்க்கை முறையில் மாறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். பொறுமை என்பது கையாளாக தனமல்ல, ஆற்றலின் இருப்பிடம். ஆற்றலோடு இருப்பவர்கள் தான் பொறுமையாக இருக்க முடியும். பொறுமைக்கான வலிமையை கடவுள் நமக்கு வழங்குகிறார். பொறுமையாக இருப்பது கடவுள் அவருடைய மீட்பை நமக்கு வழங்குவதற்காக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பொறுமையோட கடவுளுடைய அழகான கவனம் குறைகள் அல்ல, நிறைவுகள் தான். நாமும் நம்முடைய திருமண குடும்ப பொது வாழ்க்கையில் குறைகளை பார்ப்பவர்களாக இல்லாமல் குறைகள் மத்தியில் நிறைவுகளை காணுகின்ற நிறைவுள்ள மகிழ்ச்சியுள்ள மக்களாக, குடும்பங்களாக வாழ்வு தொடர்ந்து இறைவன் நம் குடும்பங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. அன்புமிக்க சகோதர சகோதரி, நம்ம எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து, கடவுள் காத்திருக்கும் கடவுள், பொறுமையின் கடவுள், அந்த பொறுமையின் தன்மையில் நாமும் நம்முடைய குடும்பத்தில் விளங்க, கடவுளுடைய கவனம் என்பது நம்முடைய குறைகளில் அல்ல, நிறைகளில் தான் இருக்கிறது. நாமும் கூட நிறைவுள்ள மனிதர்களாக, மக்களாக வாழ ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கிற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகளும் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்து ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசை வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளமது அடியார்கள்
ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியேற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தொள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நிற்கக்கூடிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை எல்லாம் அழித்தார். இறந்தோடும் இருந்து உயிர்த்தெழுந்தவர்களை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் மீண்டும் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர்கள், புனிதர்கள், அரியணைச்சு ஆட்சி புரிவோராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து வரை குரலாய் பாடுவதாவது. கடவுள் யார், நம் ஆண்டவர் யார், நம்மை படைத்தவர் யார், பாதுகாப்பவர் யார், உயிர் அளிப்பவர் யார், உடன் இருப்பவர் யார், காத்திருக்கும் கடவுள். இந்த பலிப்பிடத்தில் நமக்காக, இந்த சன்னிதானத்தில் நமக்காக, நற்கருணையில் ஆண்டவர் நமக்காக காத்திருந்து தன் பொறுமை நிமித்தமாக நம்ம எல்லாம் அருளோடும் ஆசிரோடும் மகிழ்வோடும் மனநிறைவோடு வழி அனுப்புகின்ற வழி நடத்துகின்ற இறைவன் ஆக அந்த பொறுமையின் தன்மையோடு நம்முடைய குடும்ப வாழ்வு கடவுள் அவருடைய கவனமெல்லாம் கரிசனையெல்லாம் நம்முடைய குறைகள் அல்ல நிறைகளில் தான். நாமும் குறைகளை பார்க்காமல் நிறைகளை பார்க்கக்கூடிய மனிதர்களாக மக்களாக வாழ ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவையை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கணும். திரும்ப நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்ற. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் சிறப்பாக எங்கள் தாய் திரு அவையை வழிநடத்தி வரக்கூடிய திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும். அன்பான இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, பொறுமையின் ஆண்டவரே, காத்திருப்பின் கடவுளே, அற்புதமாக உம்மை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அனுபவிக்க அதுதான் எங்கள் வாழ்க்கை முறையாக கிறிஸ்துவ வாழ்வு நிலையாக மாறுகிறது. ஆகவே உடைய காத்திருப்பில் நாங்கள் நிச்சயமாக பயனும் பலனும் குறைகள் மத்தியில் நிறைவை பார்க்கக்கூடிய மனிதர்களாக, பார்வைகளாக எங்கள் வாழ்க்கை முறை அமைய குழுமிருக்கிற அத்தனை பேரும் பங்கை சார்ந்தவர்கள், வந்தவர்கள், வர இயலாதவர்கள், நம்பிக்கையோடு இருப்பவர்கள், நம்பிக்கை சற்று தளர்ந்து இருப்பவர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலே தன்னுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு கருத்துக்கள், நன்றறிதலாக திருப்பலி ஒப்புக் கொடுக்க அனைத்து நம்பிக்கையாளர்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்மலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆண்மக்கள் மேலும் நித்திய இளைப்பாறுதலை பொழிபடியாக வேண்டுகிறோம். உயர்த்தல் மெதுநோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கள் உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் உள்ளதே. கடவுள் காத்திருந்த நம்முடைய மாற்றத்திற்காக, கடவுளை நோக்கிய வாழ்வுக்காக, நம்முடைய தவறான பேச்சுக்கள், தவறான பார்வைகள், தவறான வாழ்க்கை முறையில் மாறுவதற்காக கடவுள் பொறுமையோடு, அந்த பொறுமையின் தன்மையில் நாம் வாழ அவரே வலிமை, பொறுமை ஆற்றலின் தொகுப்பு என்பதெல்லாம் உணர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தேத்தி நாம் பாடி நாம் செபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கெல்லாம் பொழுது. அன்பான இயேசுவை, பொறுமை என் ஆண்டவர், எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் மன்னித்து எங்கள் குடும்பத்தையும் எங்கள் உள்ளத்தையும் உம்முடைய அமைதியாலும்
ஒற்றுமையினாலும் நிரப்பியல திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு, எப்படிப்பட்ட இறைவன், எப்படிப்பட்ட கடவுள், எப்படிப்பட்ட இயேசு ஆண்டவரை நாம் பெறுகின்றோம், அனுபவிக்கின்றோம். காத்திருப்பின் கடவுள் ஐயா, நாம் எல்லாருக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். வாரந்தோறும் இந்த பலிப்பிடத்தில், நாள்தோறும் இந்த பலிப்பிடத்தில் நாம் எல்லோரும் ஆண்டவரை நோக்கி வருவோம் என்ற நம்பிக்கையோடு, பிள்ளைகள் என்ற ஒரு சிந்தனையோடு வாஞ்சை மேல் வாஞ்சையாக கடவுள் காத்திருது, பொறுமையாக காத்திருது. அந்த பொறுமையின் தன்மையோடு நாம் வாழ ஆண்டவருடைய கவனம் என்ன? குறைகளில் அல்ல. நாம் எப்படிப்பட்ட குறைகளோடு நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் கடவுளுடைய கவனம் குறைகளில் அல்ல, நிறைவில் தான் இருக்கிறது. நம்ம எல்லாரையும் நிறை வாழ்வை நோக்கி வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சிவகங்கை மறை மாவட்டம் தேவக்கோட்டை சகாயமாத ஆலய பங்கை சார்ந்த தந்தை அருளானந்து, தாய் எலன் கெனட் மேரி இவர்களின் மகன் அஜோ மைக்கேல் பிரின்ஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித ஸ்டீஃபன் அன்பியத்தை சார்ந்த தந்தை ஆரோக்கியசாமி, தாய் ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் ஆஷா அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது முதல் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் ஒன்று சேர்வது மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது நம்முடைய பங்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் 7:30 மணி திருப்பலிக்கு வருகிறீர்கள், மிகுந்த மகிழ்ச்சி. நம்முடைய பங்கில் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து 6 மணி திருப்பலி, 7:30 அதை தொடர்ந்து இருக்கிற திருப்பலிகள், பிறகு நம்முடைய கேட்டகிசத்தில் 2 திருப்பலிகள், சப்ஸ்டேஷனில் 1 திருப்பலி, இங்கே 6 திருப்பலிகள், 9 திருப்பலிகள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நிறைய மக்களுடைய வருகை. பல காரணங்கள் இருக்கிறது மக்களுடைய வருகைக்கு, பல காரணங்கள். ஒன்று, நல்ல ஒரு அழகான பங்கு சூழல், பிறகு திருப்பலிகள் பங்கெடுக்கின்ற விதங்கள், பிறகு நம்முடைய வளாகம், இதுவும் ஒரு முக்கியமான காரணம். சில இடங்கள் எல்லாம் பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்காது. சென்னை நகர்ப்புறத்தில் நம்முடைய பங்கு அழகாக அமைந்திருக்கிறது. திருப்பலிகள் நாம் நேரத்தோடு தொடங்குவது, நேரத்தோடு முடிப்பது, நல்ல திருப்பலி கொடுப்பது, இதெல்லாம் நம்முடைய பங்குக்கு கிடைத்த மிகப்பெரிய வரங்கள், ஆசீர்வாதங்கள். இப்போது பங்கு மக்கள் நிறைய பேர் வர முயற்சி எடுப்பதும், மற்ற பங்குகளிலிருந்து நிறைய பேர் வராங்க. அதுவும் ஒரு மிக குறிப்பாக 11 மணி திருப்பலியும் பிறகு சாயங்காலம் நடைபெறக்கூடிய திருப்பலிக்கு நிறைய பேர் வருவது கூடுதலான மகிழ்ச்சி. ஆக விதத்தில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு செல்லுங்க. இன்றைக்கி நல்ல அழகான விஷயம், கடவுளுடைய அந்த பொறுமை, கடவுளுடைய காத்திருப்பு. ஆக பொறுமை என்று அப்படியே கேட்டுன்னு வீட்டில் போயிட்டு ஒரே சண்டையாக இருக்கும். இப்போ தான் சொன்னார், பாரு பொறுமையாக இருக்கும், முதல்ல நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சண்டை ஆரம்பிக்கும். சண்டைக்கு காரணம் பொறுமையாக இருக்கும். இப்படிலாம் வீட்டில் நடக்கும். இப்படி தான் ஒரு மனைவி வீட்டுக்காரர் சனியன் அப்படின்னு, இது மனைவி கணவன், கணவனுக்கு ஒரு பேர் இருக்கும் சரியா, மனைவி சனியன், அவர் வீட்டுக்காரர் யார் ஒரு பேரை கேட்டால் போ சண்டை ஆரம்பிக்கும். அதுபோல் ஒருத்தர் அப்படி தான் டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் டாக்டர் யாராவது என்ன ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டால் கோவம் வருது. டாக்டர் ஏன் அவருக்கு. ஆகலை இன்றைக்கெல்லாம் பொறுமையாக நிதானமாக இருப்பது மிகுந்த. ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மிகப்பெரிய சவால் தான் குடும்ப வாழ்க்கையில் நாம் வாழ்வது மிகப்பெரிய. இன்றைக்கு காலகட்டமே ஒரு சவால் தான். பொறுமை என்பது பலசாலிகள் தான் பொறுமையாக இருக்க முடியும், பலமானவர்கள் தான் பொறுமையாக வாழ்க்கையை நகர்த்த முடியும். பலவீனம் உள்ளவர்கள் தான் அதிகமாக கோபப்படுவார்கள், அதிகமாக குறை சொல்வார்கள், அதிகமாக அவசரமாக இருப்பார்கள். இது பலவீனம் உள்ளவர்கள். நாம் பலம் என்றால் பொறுமையாக. ஆக கடவுளுடைய குணம் அற்புதமாக வாழுங்கள். நல்ல ஒரு வாழ்வாக இந்த வாரமும் சிறப்பாக அமையட்டும். உங்கள் எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கடவுள் கொடுத்த இந்த நாளுக்காக, வாரத்திற்காக நன்றியோடு நாம் கூறுகிறோம். சில அறிவிப்புகள் தான். ஒன்று, இந்த திருப்பலியை நிறைவேற்ற தாமஸ் அக்வினாஸ் அன்பியலில் இவங்க பல அன்பியங்கள், உங்கள் அன்பியும் ஒரு உற்சாகம், ஒரு மிகப்பெரிய ஆர்வம் கரைபுரண்டு ஓடுகிறது. நீங்களும் அந்தோனியார் கோயில் வரதராஜபேட்டை பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிறீங்க சரியா. அந்தோனியார் சுரூபம் காணாமல் போச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. யாராவது எடுத்து போனாங்க சரியா, யாராவது. ஆகையால் எதுக்கு சொல்ல வரணும், இங்கே பக்கத்திலே இருக்கிறீங்க, ஆனால் ரொம்ப நல்லா செயல்படுறீங்க. பொறுப்பாளர் யார் டேவிட், ஓகே வெரி குட். நீங்கள் நல்லா செயல்படுறீங்க, ரொம்ப நல்ல ஒரு அன்பியம், மிகுந்த மகிழ்ச்சி. கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கக்கூடிய அன்னம்மாள் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் 2 முக்கியமான புனிதர்கள் நாம் கொண்டாட போகிறோம். ஒன்று, ஜூலை 22. என்ன புனிதர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நேற்று நான் ஜோன்ஸா ஜேம்ஸ் வெரி குட். அடுத்தது இந்த வாரத்தில் 22ஆம் தேதி மகதலா மரியாளுடைய திருவிழா. மகதலா மரியா, என்ன அழகான விழா மகதலா மரியா பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ஆங்கில புத்தகத்தில் பேராயர் சொல்வார், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இந்த மகதலா மரியாள் ரொம்ப அழகாக சொல்லப்படுது. The birth of Jesus was first announced to the virgin women. The resurrection of Jesus was first announced to the fallen women. தமிழில் இயேசுடைய பிறப்பு என்பது ஒரு கன்னி பெண்ணுக்கு தான் முதல்ல அறிவிக்கப்பட்டது, மாதாவுக்கு.
ஆனால் இயேசுடைய உயிர்ப்பு முதலில் சொல்லப்பட்டது, கொடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்ட ஒரு பாவியான பெண்ணுக்கு. மகதல மரியாள் பாவியாக இருந்தால் மனமான காரணம் இயேசுவின் மேல் இருந்த அன்புதான் காரணம். ஆக அழகான விழா. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் கேவிப்பேட் அப்படின்னு ஒரு ஊருக்கு, களத்தில் வென்றான் பேட்டை, அங்கே நான் போயிருக்கிறேன். அங்கே பார்த்தா மகதல மரியாளுடைய கோவில் ஒரு சிமிழோடு நிற்பாங்க. என்ன சிமிழ்? எதற்காக அந்த உதாரணம்? எதற்காக சிமிழ்? ஏன்னா இயேசுவின் காலடியை அன்பினால் துடைத்தாள், கண்ணீரால் நறுமண தைலத்தால் துடைத்தாள். அதுபோல் நம்முடைய மறை மாவட்டத்தில் கூட மகதலா மரியாளுடைய கோயில் இருக்குது. எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கோயில் இருக்குது, சென்ட் மேரி மேகதலின் சர்ச் பாரிஷ். எங்கே இருக்குது தெரியலன்னா பரவாயில்ல, ரெட்டில்ஸு மேரி மேகதலின் சர்ச். ஆக மகதலா மரியாளுடைய விழா இது ரொம்ப அழகான இயேசுவின் அன்பு தான் மகதலா மரியாளுடைய. ஆக ஒரு பெண்ணுக்கு தான் ஆண்டவர் இயேசுடைய முதல் காட்சி. இயேசுவின் மேல் அன்பு இருந்தால் நிச்சயம் ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்ததாக 25ஆம் தேதி புனித யாக்கோபு விழா, இங்கிலீஷில் சென்ட் ஜேம்ஸை பற்றி சொல்லணும்னா, ஆண்டவர் இயேசுவிடமிருந்து சென்ட் ஜேம்ஸ் இஸ் பேட்ரன் செயின்ட் ஆஃப் எந்த நாடு? ஸ்பெயின் நாடு. இன்னைக்கு மேட்ச் இல்லையா? நைட்டு என்ன மேட்ச்? ஃபுட்பால் மேட்ச். யாருக்கு? ஸ்பெயின் வர்சஸ் அர்ஜென்டினா. நான் 1989 மேட்ச் பார்க்குற ஆள், ஃபைனல் மேட்ச்சு. அப்போல்லாம் இட்டாலி, பிரேசில் ஆகல ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டான் பாஸ்கோ ஸ்கூலில் படித்ததால் ஃபுட்பால் அப்படின்றது. ஆகல பேட்ரன் செயின்ட் ஆஃப் ஸ்பெயின் எது? சென்ட் ஜேம்ஸ் தான் அவருடைய பாதுகாவலர். அவர் ஸ்பெயினுக்கு வருகிறவர் அதனால தான் நீங்கள் நல்லா நான் வச்சுக்க, ஸ்பெயின் இஸ் எ கேத்தலிக் கண்ட்ரி. அதே போல் அர்ஜென்டினா இஸ் எ கேத்தலிக் கண்ட்ரி. ரொம்ப அழகான நாடுகள், கத்தோலிக்க நாடுகள், ரொம்ப அழகான நாடு. அதனால ஸ்பானிஷ்கார, எப்படி பிரிட்டிஷ்கார பல இடங்களுக்கு போனாலும் அது மாதிரி ஸ்பானிஷ் பீப்புள் பல இடங்களுக்கு யூரோப்பில் போயிருப்பாங்க. அதனால் ஸ்பானிஷ் நிறைய பேசுவாங்க. சரிங்களா? ஆகையால் அதாவது சென்ட் ஜேம்ஸ் ஸ்பானிஷ்க்கு போகும்போது, ஸ்பெயினுக்கு போகும்போது மக்கள்கிட்ட பணி செய்ய முடியல, சவால்கள் நிறைய. சோர்ந்து போய் உட்காந்துட்டார். என்னடா வாழ்க்கை? மாதா காட்சி கொடுக்குறாங்க. மாதா சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், நீ போய் பணி செய்து. அந்த இடத்தில் கட்டப்பட்டது தான் மிகப்பெரிய கத்தீட்ரல் கம்போஸ்தலா என்கின்ற நான் ஸ்பெயினுக்கு போயிருக்கேன், ஆனால் கம்போஸ்தலா போக முடியல, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, போகணுன்னு ஒரு ஆசை. ஆகல பெரிய கத்தீட்ரல் சென்ட் ஜேம்ஸ் இயேசுவுக்காக இறந்தவர். இதெல்லாம் விழாக்களை நாம் கொண்டாடுகிறோம். செபியுங்கள். கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை 70,300 ரூபாய். இந்த வாரத்தினுடைய சிறப்பு அறிவிப்பாக ஒன்று, கடந்த 13ஆம் தேதி பாத்தியமானியுடைய விழாவை கொண்டாடினோம். மிகுந்த மகிழ்ச்சி. 5 திருப்பலிகள், நிறைய மக்கள், சாயங்காலம் கூடுதலாக வந்தார்கள். ஆக நம்முடைய பங்கினுடைய முக்கியமான ஒரு நிகழ்வுகள் இதுவும் ஒன்று. நீங்கள் பல பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? பல பேர்கிட்ட 13ஆம் தேதி மாதாவுடைய நாள் வாங்க, தொழில் முன்னேற்றத்திற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து ஜெபிங்க. அடுத்த மாதம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை வருகிறது. உடல் நலத்திற்காக இந்த மாதம் 13ஆம் தேதி திருப்பலி, தொழில் முன்னேற்றம். நேற்று ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். என் தொழிலுக்காக நான் வேண்டிக்கிட்ட மாதக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க. 3ஆவது நாளே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தொழில் நிமித்தம் கிடைத்ததாக. தொடர்ந்து மாதாவுடைய அந்த 13ஆம் தேதியை பற்றி உங்கள் வாய்மொழி வழியாக உங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பல பேருக்கு நீங்கள் வாங்க, எங்கள் கோயிலுக்கு வாங்க, நீங்கள் மாதாவுடைய அழைப்பை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வராங்களோ வரலையே அப்புறம் பார்த்துக்கலாம். ஆக ஒவ்வொரு 13ஆம் தேதியும் 5 திருப்பலிகள். காலை 6:30, பிறகு 9, 12, 3, சாயங்காலம் 6:30 மணிக்கு. ஆகல கருத்து என்ன? அடுத்த மாதத்துடைய கருத்து என்ன? உடல் நலத்திற்காக பல பேருக்கு சொல்லி மாதாவுடைய அருளை ஆசிரியர் நீங்கள் ஜெபிக்கலாம். 2வது அறிவிப்பு, பைபிள் ஸ்டடி. நேற்று தொடங்கணும். ரொம்ப நல்லது. ரொம்ப நாள் நீங்கள் நினச்சிக்கிறீங்க பைபிளை அப்படியே வாசிச்சுட்டே போய் விளக்கம் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நேற்றுக்கு வந்தவங்களை கேட்டு பாருங்கள். சிஸ்டமேட்டிக்காக திருவிவிலியத்தை பற்றி வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. விளக்கங்கள், விளக்க உரைகள். ஆகல இன்ட்ரடக்ஷன் டு பைபிள், ஜெனசிஸ் எதை பற்றி பேசுது, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை என்ன, படைப்புனா என்ன, பல உண்மைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர்கள் வழியாக ஒவ்வொரு சனிக்கிழமை 4 மணிக்கு வகுப்புகள் நடைபெறுகிறது. சேர்ந்து கொள்ளுங்கள். ஃபார்ம் வாங்குங்க. பிறகு பயிற்சி கட்டணம் 2500 ரூபாய். ஆகல சேர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். ஜூலை மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதம் அந்த வகுப்பு முடிவடையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் உங்கள் பங்கேற்பு கொடுக்கப்படுகின்ற பயனுள்ள இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யூத் கேட்டகிசம் பிள்ளைகளை தயவு செய்து யூத் கேட்டகிசத்துக்கு அனுப்பி வைங்கள். 10 மணிக்கு கேட்டகிசம். நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அழகான பல முயற்சிகள் நாம் எடுக்கின்றோம். பிள்ளைகளை பல்வேறு கோணங்களில் வழிநடத்த
பெற்றோர்களாக நீங்கள் பிள்ளைகிட்ட போய் பேசணும். சரிங்களா? அப்படியே போயிடக்கூடாது. நீங்கள் போயிட்டு மாஸ்க்கு போனியா, என்ன சொன்னார், மாதா கிட்ட ஜெபிச்சியா, மாதா கிட்ட ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு வா. நற்கருணை சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப போட்டு அழுத்தவும் கூடாது. சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிவிட்டு கேட்டிசம் போய் ஒரு முறை போய் பாரு, பிடிச்சா போ, பிடிக்கலன்னா விட்டு அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள். 3வது ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே யூத் சண்டே நாம் கொண்டாடுகிறோம். மிகுந்த மகிழ்ச்சி, அவர்களையும் நாம் வாழ்த்துவோம். சில்ட்ரன் கேட்டிகிசம் சிறப்பாக செல்லுகிறது. நம்முடைய மறைக்கல்வி குழந்தைகளுக்காக பிள்ளைகளையும் அனுப்புவீர்கள். கடந்த வாரம் 363 பேர் வந்திருக்கிறாங்க. மிகுந்த மகிழ்ச்சி. இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான மறைக்கல்வி பிரதர் எடுக்கிறார். பாருங்க பிரதர், அவரை பார்க்கலாம். என்னது சிறப்புக்கு நம்ம இந்த மென்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் இருக்காங்க இல்லையா, பிரதர் வந்து அதை எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். அந்த பிள்ளைகள்லாம் வச்சு ஒரு 4 பிள்ளைங்க இருந்தாலும் சரி, 5 பிள்ளைங்க இருந்தாலும் நம்முடைய எண்ணமும் கவனம் சிறப்பு குழந்தைகள் மேலும் இருக்கணும். ஏதாவது இருந்தால் பிரதர்கிட்ட நீங்கள் சந்தேகம் கேட்டுக்கங்க. தாஸ்புரத்தில் வருகின்ற சனிக்கிழமை திருப்பலை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கடைசி அறிவிப்புகள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன விழாவாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க? என்ன விழா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை? என்ன விழா? பொங்கலா? பொங்கல் ஜனவரி மாதம். தீபாவளியா? என்னை தீபாவளி எனக்கு தெரியல. அடுத்த நவம்பரில் வரும். என்ன விழா? வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன கொண்டாட போகிறோம்? என்ன கொண்டாட போகிறோம்? லூசி அம்மா பாட்டி சொல்லு. இது வரைக்கும் நீ 102 முறை தலையாட்டிக்கிற. என்ன புரிஞ்சுதான் தெரில. ஒரு முறை இப்படி தான் ஃபாதர் தாடி வச்சுருப்பார், நல்லா தாடி வச்சுட்டு தியானம் கொடுத்துருந்தார். 5 நாள் தியானம். முதல் நாள்லேருந்து ஒரு பாட்டி தலையாட்டினே இருக்குது. ஃபாதர் வேறு பயங்கரமாக பிரசங்க வச்சுட்டே போகிறாரு. ரொம்ப நல்லா கேட்குறாங்க அந்த பாட்டின்னு. 5வது நாள் அந்த பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி அவ்வளோ பிடிச்சிருந்தது என் பிரசங்கம். அட போங்க ஃபாதர், உங்கள் தாடி தான் ஃபாதர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன் பாட்டி, நான் ஒரு ஆடு வளர்த்தேன், அந்த ஆட்டுக்கு தாடி இருக்கும், அது காணாமல் போச்சு. அந்த ஆடு உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் ஆட்டு ஞாபகம் தான் வந்தது. அதுபோல் தலையாட்டினே போயிடக்கூடாது. லூசி அம்மா பாட்டி இது வரைக்கும் 102 முறை தலையாட்டி இருக்கும். அடுத்த வாரம் என்ன அதை மறந்துட போகிறோம். அடுத்த வாரம் என்ன திருவிழா? தாத்தா பாட்டிகள் தினம். அதான் தாத்தா பாட்டிகளுடைய தினம். யாருடைய விழா? புனித சுவக்கின் அன்னம்மாள் விழா. நம்முடைய இயேசுடைய தாத்தா பாட்டி, மாதாவுடைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டிகள் தயாராக வாருங்கள். அடுத்த வாரத்தை நாம் கொண்டாடுவோம். மிகுந்த மகிழ்ச்சி. அன்பிய கூட்டங்கள் பற்றி அறிவிப்பு. சனிக்கிழமை மாலை சாயங்காலம் கார்மேல் அன்னை அன்பியத்தில் திருப்பலி நடைபெறும். திருவாளர் ஜான் ரிச்சர்ட் இல்லத்திலும் அப்படி அன்றைய அன்பியம் திரேசா செபாஸ்டியன் இல்லத்தில் நடைபெறும். மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளும் இந்த வாரமும் சிறப்பாக அமையட்டும். கடவுள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். எழுந்து நிற்போம். ஒரு ஆசீர்வாதம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகனுடைய பாடுகள் நிலையாக நினைவாக இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உயர்த்துவோம். மாதாவிட்ட சொல்லிட்டு போவோமா? நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய முதுகெலும்பு, த பேக் போன் ஆஃப் அ ஃபேமிலி, ஆஃப் அ மேரிட்டல், ஆஃப் அ பர்சனல் லைஃப் யாரு? அம்மா தான். அம்மாவோட இருப்பதே ஒரு அழகு. அம்மாவை நினைப்பதும் அம்மாவிடத்தில் கொடுப்பதும் அம்மா பார்த்து கொள்வாங்க என்ற நம்பிக்கையில் செல்வதே ஒரு பேரழகு. அன்னையை அழகுபடுத்த 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 அன்னை நம்மை அழகுபட. அம்மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்ததாயே, எங்களுக்கெல்லாம் படி அளக்கின்றதாயே, உழைப்புக்கேற்ற சன்மானத்தை பெற்று தரக்கூடியதாய் இங்கே குழுமி இருக்கின்ற அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. வந்தவர்கள், வர இயலாதவர்கள், நம்பிக்கையோடு இருப்போர், நம்பிக்கையில் சற்று தளர்ந்து இருப்போர் எல்லாரும் மேலும் உடைய ஆசீர்வாதம். நிச்சயமாக கடவுள் காத்திருப்பின் கடவுளாக, பொறுமையின் கடவுளாக, நிறைகளை பார்க்கக்கூடிய கடவுள், குறைகள் அல்ல. அப்படிப்பட்ட மனநிலையில் நாங்களும் வாழ இந்த குழுவிற்கு அத்தனை மக்களையும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற பயணங்கள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கப்படக்கூடிய முயற்சிகள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சந்திக்க போகின்ற மனிதர்கள், இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற பல்வேறு வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பு. தாயே, ஒரு கரத்தில் குழந்தை இயேசு வைத்திருப்பது போல இன்னொரு கரத்தில் எங்களை எல்லாம் வைத்து வழி நடத்தும். குழுவில் இருக்கிற அத்தனை மக்களும் சந்தோஷத்தோட, புன் சிரிப்போட, நிறைவாக, மகிழ்ச்சியோட, மனநிறைவோடு செல்ல
எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்வோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறைகளின் மத்தியில் நிறைகளை காணக்கூடிய மக்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.